ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 10. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2025ல் கேட்டிருந்த ரீசனிங் கொஷின்ஸ் தான். ஸோ கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் மாடரேட் லெவல் தான் இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும். அந்தமாரி கொஷின்ஸ் எல்லாம் மிக்சடாக இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா, ஓகேங்களா? அதாவது சிஜிஎல்லாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், இல்லை எம்டிஎஸ், ஜிடி, எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது உங்களுக்கு ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனாலஜி பேஸ்டு கொஷின். பெண்ணுக்கு வந்து ரைட்டிங்னு கோட் பண்ணியிருக்காங்க. தென் கேமராக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ பெண்ணை வச்சு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ண முடியும்? ரைட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? எனிதிங் வி கேன் ரைட். என்ன சொல்கிறது, ஒரு போயம் எழுதலாம், அப்படி இல்லைனா ஒரு எஸ்ஸே எழுதலாம், இல்லை எனி ட்ராயிங் பண்ணலாம். எனிதிங் இட்ஸ் கம்மிங் அண்டர் த வாட் ரைட்டிங்ன்ற மாதிரி. அதேமாரி கேமரா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபிலிமோகிராஃபி தான் பண்ண முடியும். அதாவது ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். ஓகேங்களா? பிக்சர் தனியாக, வீடியோ தனியாக, லென்ஸு தனியாலாம் எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்த்து அதுக்கு ஃபோட்டோகிராஃபின்னு பேர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுதான் வர சான்ஸ் இருக்குது. 100% ரிலேட்டபிளாக இருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் பேர் பிக்சர் வர வாய்ப்பு இல்லையா, வீடியோ வர வாய்ப்பு இல்லையான்னு ப்ரோன்னு கேட்பீங்க. ஆனால் நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், எது கரெக்டாக, ஆப்டாக, பர்ஃபெக்டாக இந்த கொஷனுக்கு பொருந்துன்ட்டு. கண்டிப்பாக 4th ஆப்ஷன் தான். ஓகேங்களா? சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷனும் அதே மாதிரி தான். லா கொடுத்துட்டு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. தென் மெடிசின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்றாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். லா மூலிமா நம்மளுக்கு நீதி கிடைக்குது. ஓகேங்களா? மெடிசன் மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஹெல்த் க்யூர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் பெட்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி மீனிங் தான் நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுமாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, டாக்டர் இருக்குது. இங்கே லா கொடுத்துட்டு லாயர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, டாக்டரோ இல்லை ஜட்ஜு கொடுத்தாங்கன்னா டாக்டருக்கு போகலாம். இல்லை வேறு எதனா கொடுத்துட்டு ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா மற்றதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதாவது இல்லைனா லா கொடுத்துட்டு கோர்ட்டு கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அந்தமாரி மெடிசன் கொடுத்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணலாம். பட் இங்கே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்ற என்ன சொல்கிறது, என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த செகண்ட் கொஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹெல்த்து தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பியிலேருந்து இ வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ பியிலேருந்து இக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்களே சொல்லுங்கள். +3 பண்ணுறாங்களா? அதேமாதிரி இலேருந்து +3 பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன வரும்? 8 வரும். நத்திங் பட் ஹெச். ஓகே, ஹெச்லேருந்து +3 பண்ணால் கே வருதான்னு பாருங்கள். கே வருது. பிகாஸ் ஹெச்லேருந்து +3 பண்ணும்போது நம்மளுக்கு 11 வரும். 11 இஸ் நத்திங் பட் கே. ஸோ அப்போ நம்மளுக்கு +3 பண்ணுற லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனும் அண்டு தேர்ட் ஆப்ஷன்லையும் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். செகண்ட் லெட்டரில் பார்க்கும்போது டியிலிருந்து ஹெச் வந்திருக்கு. ஸோ டி வந்து நம்மளுக்கு 4ன்னு தெரியும். ஓகேங்களா? ஹெச் வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக +4 பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. அதேமாதிரி ஹெச்லேருந்து +4 பண்ணுங்கள். நம்மளுக்கு 12 வரும். அதாவது 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல் டினோட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அப்போது செகண்ட் லெட்டர் எல் வர மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஏகப்பட்ட கொஷின் வந்து என்ன சொல்கிறது, ஏபிசிடி பேஸ்டாகவே கேட்டு வச்சுருக்காங்க இந்த செட்டில். நீங்களே பாருங்கள். எல்லேருந்து ஓ வருது. ஸோ எல்லுக்கும் ஓகே என்ன ரிலேஷன்? +3 பண்ணுறாங்களா? கரெக்டு. ஓலேருந்து ஆருக்கும் +3 தான். ஸோ ஆர்லேருந்து +3 பண்ணுங்கள். ஆர் வந்து 18, 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 21 வரும். நத்திங் பட் யூ. ஸோ அப்போ யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் லெட்டர் பார்த்துடலாம், இல்லை செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். உங்கள் இஷ்டம் எது வேணால் பாருங்கள். ஸோ நான் லாஸ்ட் லெட்டர் பார்க்குறேன். என்லேருந்து கியூ வந்திருக்கு. +3 தான். பிகாஸ் 14லேருந்து 17க்கு +3. அதேமாதிரி கியூலேருந்து டிக்கு +3 தான். ஸோ டிலேருந்து +3 பண்ணால் எனக்கு 23 வரும். நத்திங் பட் டபிள்யூ. ஸோ டபிள்யூ வர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகே, கொஷின் நம்பர் 5 பார்த்துருமா இப்போ? சூப்பர். டியிலேருந்து ஜி வந்திருக்குப்பா. டியிலேருந்து ஜிக்கு என்ன பண்ணுறோம்? +3. ஜிலேருந்து ஜேக்கு +3. ஸோ ஜேலேருந்து +3 பண்ணுங்கள். 10 + 3 13 கிடைக்கும். நத்திங் பட்டு எம். ஸோ எம்மில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடப்பாங்க, சிஜி லெவல் கொஷின் மாதிரியா இருக்குது? இல்லை தான், பட் லீவ் இட். ஓகே, நவ் வி கேன் சால்வ் த 6th கொஷின். ஸோ எல்லா என்ன சொல்கிறது லெட்டர்ஸ்லையுமே வேர்ட்ஸ்லையுமே ஃபஸ்ட் லெட்டர் கியூ தான் காமனாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ பாருங்கள், லாஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? பிகாஸ் எல்லா லெட்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர். அப்போது எஸ்லேருந்து இ வந்திருக்கு. இலேருந்து கியூ, கியூலேருந்து என்ன, அந்தமாரி மீனிங்கில் போகுதா? அப்படி இல்லை இங்கே டிஃப்ரெண்ட் 2 பண்ணி பார்ப்போமா? பிகாஸ் எஸ்லேருந்து
ஒன்று விட்டு லெட்டர் பார்த்தா கூட -2 பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து க்யூலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு ஓ வரணும். ஸோ அப்படி ஓ வரா மாதிரி இங்கே இந்த லாஜிக் நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குல்ல. அப்படி இல்லைனா ஈலேருந்து சிக்கு பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஈலேருந்து சிக்கு கரெக்டாக -2 தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைடர்ஸ், அப்போ இந்த லாஜிக் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நானும் நம்புகிறேன். நவ் வி சால்வ் த 7th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஏபிசிடி லைனாக போகுது, அதுக்கப்புறம் என்ன வரணும், இ தான் வரணும். ஸோ எல்லாத்துலேயும் இ காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாமா? செக் பண்ண ஆன்சர் கட்டி தான் பார்ப்போம். ஜிலேருந்து ஹெச் வந்திருக்கு, ஹெச்லேருந்து ஐ, ஜே, கடைசி கே வரணும். ஸோ கே வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நவ் ஐ மூவ் டு த 8th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், 21லேருந்து 34 வந்திருக்கு. 21லேருந்து 34க்கு என்ன பண்ணுறோம், +13 ரைட்? யா, 34லேருந்து 50 வந்திருக்கு. அப்போது +16 யா, +16 தான். தென் 50லேருந்து 69 வந்திருக்கு, +19. ஸோ நீங்களே பாருங்கள், 3 ஆட் பண்ணிகிட்டே வராங்க. நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக 22 தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன, 25 தான் இருக்க முடியும். அப்போ 91 ஒரு 25 ஆட் பண்ணுங்கள், 6 ஒரு 11. ஸோ 116 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சரும் கூட. ஓகே, 9th கொஷின் போயிடலாமா? சூப்பர்ப்பா. இதில் என்ன சொல்லிடுறாங்கன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு பிளானட் இஸ் அரேஞ்ச்டு இன் த ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, தென் ஹவு மெனி லெட்டர்ஸ் லை பிட்வீன் த லெட்டர் ஃப்ரம் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் த லெட்டர் தேர்ட் ஃப்ரம் த ரைட் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ்னால் ஏபிசிடி A to Z இருக்குல்ல, அந்த சீரீஸில் நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த பிளானட்டை நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ அப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எது ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள், ஏ தான் ஃபஸ்ட்டு வரும். ஏவை ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்கள், இ வரலாம். நெக்ஸ்ட்டு என்ன வர சான்ஸ் இருக்குது, எல் தான் வரணும். அதுக்கப்புறம் 14 என் வரலாம். நெக்ஸ்ட்டு 16 பி வரலாம். அதுக்கப்புறம் டி. ஸோ 3 6 லெட்டர் காமனாக இருக்குது, 6 லெட்டர் இருக்குது. ஓகே ஃபைன். இது வந்து நீங்கள் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட்டு இ இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தேர்ட் ஃப்ரம் த ரைட்டு என் இருக்குது. ஸோ நம்ம ஈயோட நம்பர் 5ன்னு தெரியும், என்னோட நம்பர் 14ன்னு தெரியும். ஸோ 2 நம்பருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லெட்டர் இருக்காங்கன்னாவே நான் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ராப்பராக. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு -1 பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு 9 வரும், -1 போடுங்க, 8 வரும். ஸோ 8 எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 10th கொஷின். ஸோ இது வந்து நியூ பேட்டர்ன்ப்பா. ஸோ நியூ பேட்டர்னில் யூனிவர்சிட்டியில் கேட்குற கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஈஸி தான், பார்க்க தான் பெருசாக இருக்குது, பட் ஸ்டில் ஈஸி டு சால்வ். என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த ஆர் ஐடென்டிக்கல் அட்ரஸ் விச் இஸ் கிவன் பிலோ. அதாவது இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே, இதே மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். இந்த மாதிரி இருக்குனாவே நீங்கள் நம்பரை ஃபஸ்ட்டு செக் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், 122 001. இங்கே பாருங்கள் 002 கொடுத்துருக்காங்க. அப்போது தேர்ட் ஆப்ஷன் வர சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் 1 எலிமினேட் பண்ணிட்டேன். இங்கே 12 பக்கத்தில் ஏ இருக்கா, அது நடுவில் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் ஐஃபன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? சூப்பர். இங்கே பாருங்கள் குர்கான் கொடுத்துருக்காங்க, குருகிராம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வரணும், குர்கான் வரணும். அப்போது குருகிராம் வர சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணாலே போதும், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் அதுதான் ஐடென்டிக்கலாக இருக்குது கொஷினோட கம்பேர் பண்ணும்போது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், அதே கொஷின் தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நான் சொன்ன மாதிரி நம்பரை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 001 இருக்குது, இங்கே 002 இருக்குது. அப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் வர சான்ஸு இல்லை. இது ஒரு எரர் கண்டுபிடிச்சிட்டோன்னா, இங்கே பாருங்கள் ஃபரீடாபாத்னு கொடுத்துருக்காங்க, இங்கே குருகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ குருகிராம் வர சான்ஸ் இல்லை. இப்போயே 2 எலிமினேட் பண்ணிட்டேன். சூப்பராக. இங்கே பாருங்கள் 10/3 10-3, பட் நம்மளுக்கு என்ன வரணும், 10 பார் வரணும். அப்போ ஐஃபோன் இங்கேயும் தப்பு தான். ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ குயிக்காக, எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ என்ன சொல்கிறது, நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சரை குயிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர். நம்ம 12th கொஷின் போயிடலாம். இதில் என்னென்னா, சிலேருந்து டி வந்திருக்கு, +1. ஸோ டிலேருந்து +1 பண்ணுங்கள் ஆப்வியஸாக. அதே மாதிரி நம்மளுக்கு 21 வரும், நத்திங் பட் யூ. ஸோ யூவில் வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணிக்கலாமா? ஹெச்லேருந்து ஜே வந்திருக்கு, +2 பண்ணுறாங்க. இப்போ ஏலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு சி வரணும். ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் சி வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான், செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. 13 போயிடுவோமா? ஓகே. ஸோ 13ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். ஈஸி தான். ஜிக்கு 7 அப்படியே டேரெக்டாக நம்பர் போடுறாங்க, எம்முக்கு 13 போடுறாங்க. ஸோ ஜேக்கு நீங்களே போடுங்க 10. ஓகே. தென் கியூக்கு என்னப்போ வரும், 17.
எஸ், இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 செகண்ட் தான். 5 செகண்ட் அதிகம் இந்த கொஸ்டினுக்குலாம். டேரெக்டாக பார்க்குறீங்க, டேரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. 3 செகண்ட். ஓகேங்களா? ஆன்சர் கண்டுபிடிக்க 2 செகண்ட், கிளிக் பண்ணுறதுக்கு 1 செகண்ட். 3 செகண்டில் யூ கெட் த ஆன்சர். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. நத்திங் டு வரி. இப்போ நம்ம 14th கொஸ்டின் பார்த்துருவோமா? இன் ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 72 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அம்மன் இஸ் 28th ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் நேஹா இஸ் 30th ஃப்ரம் த ரைட். ஓகே, தென் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் தெம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் இப்போ நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இன் ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ரோ இருக்கு. இந்த ரோவில் இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, திஸ் இஸ் ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன போகிறாங்க, ஓவராலாக 72 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, தட்ஸ் ஃபைன். நம்மளுக்கு இப்போ அம்மனை பற்றி பேசுகிறாங்க. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா 28th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நமக்கு 28th இருக்காரு. யாருன்னா அம்மன். ஓகேங்களா? இந்த டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நேகா பார்க்குறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30th பொசிஷனில் இருக்காங்க. ரைட் ஹேண்ட்லேருந்து யார்? இது நேகா. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, இந்த 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இப்போ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எனக்கு நேகா ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். நேகா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து எனக்கு இருங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட்லேருந்து 30 தெரியும். அதேமாரி எனக்கு அம்மனும் ரைட் ஹேண்ட்லேருந்து எவ்வளோன்னு தெரியணும். பட் ஆனால் எனக்கு அது தெரியாது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 28 தெரியும், ரைட் ஹேண்ட்லேருந்து என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி தெரியலன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, 72 இருக்கா ஓவரால். அதை வந்து இதை டிஃப்ரென்ஸ் எடுத்துங்க. டிஃப்ரென்ஸ் எடுத்து +1 ஆட் பண்ணிங்க, உங்களுக்கு இந்த பொசிஷன் ரைட்லேருந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை நான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்க. 72 இருக்கா, 28 டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 12 மாறிடும். 12 8 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4 இருக்குது. கரெக்டாக 44. 44ஓட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா +1 ஆட் பண்ணிடுறீங்களா? அப்போ நம்மளுக்கு 45 கிடைச்சிருது. ஓகே, ஸோ 45th பொசிஷனில் இருக்காரு. ரைட் ஹேண்டு யார்? அம்மன் இங்கிருந்து. ஓகே, ஸோ அப்போ 2 பேரும் பொசிஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி 2 பேரோட பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், இந்த 2 பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 போட போகிறோம். ஓகேங்களா? அப்போ 45ஐயும் 30யும் டிஃபரன்ஸ் எடுங்க, நம்மளுக்கு 15 வரும். தென் -1 போடுங்க, 14 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 14. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா படியே நீங்கள் போடுங்க. பட் கான்செப்ட் வைஸ் போகும்போது தான் இந்த கொஸ்டின் எதனா ஆல்டர் பண்ணாலோ இல்லை மாடிஃபை பண்ணி கேட்டாலோ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதை நீங்கள் என்ன சொல்கிறது, மனசில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் யுவர் சாய்ஸ். வாட் எவர் கால் யூ வாண்ட் டு டேக் தட் யூ கேன் யூஸ் இட். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம 15th போயிடலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட்டு மாற்றி எழுதியிருக்காங்களா? எஃப்ஆரை அடுத்து திருப்பி எழுதியிருக்காங்க. அப்போ எம்ஏக்கு ஏஎம்னு ஸ்டார்ட் ஆகணும். ஏஎம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. வெரி சிம்பிள் கொஷின். நவ் ஐ சால்வ் த விச் கொஷின் 16th கொஷின். இதில் என்ன ஃபைடஸ் பண்ணுறாங்க, தேர்ட் லெட்ரு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ தேர்ட் லெட்ரு ஃபஸ்ட்டு வரணும்னா எஸ்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்பயும் பாருங்கள் ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா இவ்வளோ ஈஸியாக ஏன்டா கொஷினை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் லீவ் இட். அவங்க கொஷின் பேப்பர் எப்படி வேணால் கேட்பாங்க. நம்மளுக்கு ஆன்சர் தான் தேவை. அது நம்மளுக்கு கிடைச்சா சந்தோஷம் தான். ஓகே, ஏ உமன் இன்ட்ரடியூஸ் எ ராஜ். ஓகேங்களா? உமன் வந்து ராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆஸ் எ சன் ஆஃப் த ஒன்லி பிரதர் ஆஃப் ஹர் ஃபாதர். யாரோட ஃபாதர்? உமனோட ஃபாதர். இப்போ உமன் இருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர் இருக்காங்க. ஓகேங்களா? ஒன்லி பிரதர், அவங்களுடைய பிரதர் இருக்காங்க, பிரதரோட சன்னு. ஓகேங்களா? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ். ஓகே, ஸோ இப்போ ராஜ் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஹவு ராஜ் இஸ் ரிலேட்டட் டு தட் உமன். ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக கசினாக தான் இருக்க முடியும். பிகாஸ் என்ன சொல்கிறது, நம்ம பேரண்ட்ஸோட கூட பிறந்தவங்களோட சைல்டு, அப்போ கசின் தான். ஸோ ஆப்ஷன் 1 தான் இருக்குது, சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 3லேருந்து 10 வந்திருக்கு, +7, தென் +11 வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 21லேருந்து 36, +15 தான் கண்டிப்பாக. தென் 21 நெக்ஸ்ட்டு, இல்லை 19 யா, +19. அப்போனா கண்டிப்பாக +4 தான் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 21 தான் ஆட் பண்ணணும். அப்போது 55லேருந்து 21 ஆட் பண்ணுங்கள், 76 வரும். 76 இருக்காப்பா? கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக தான் இருக்கும். விச் டஸ் நாட் ஃபாலோ த சேம் பேட்டர்ன். அப்போ 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட் வி ஹவ் டு செலக்ட் இட். கேக்கு 11 கரெக்டாக இருக்குது, எம்முக்கு 13 கரெக்டாக இருக்குது, ஓக்கு 15 பக்காவாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, லீவ் இட். ஜேக்கு 10 கரெக்டாக இருக்குது, எல்லுக்கு 12, எண்ணுக்கு 14, இதுவும் கரெக்டாக இருக்குது, லீவ் இட். பிகாஸ் நம்மளுக்கு தப்பாக இருந்து தானே வேணும். ஹெச்சுக்கு 8 கரெக்டாக இருக்குது, ஜேக்கு 10 கரெக்டாக இருக்குது, எல்லுக்கு 12, பர்ஃபெக்ட், லீவ் இட்.
அப்போ கண்டிப்பாக இதுதான் தப்பாக இருக்க முடியும். எப்படி ஃப்ரெண்ட் செக் பண்ணாமே சொல்கிறேன், 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், ஒன்று தப்பாக தானே இருக்கணும், அதான் லாஜிக்கு. அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு செக் பண்ணி சொல்லுனாலும் சொல்கிறேன். ஆக்சுவலி இது ஐப்பா, சாரி, ஐக்கு இல்லை, ஐக்கு 9 கரெக்டாக இருக்குது, கேக்கு 11 கரெக்டாக இருக்குது, எம்முக்கு 13 ஒன்றும், பட் இங்கே 12 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஹார்ட் ஒன் அவுட். 20th கொஷின் சேம் பேட்டர்ன் தான்ப்பா, டஸ் நாட் பிலாங் டு த குரூப். டிலேருந்து என்ன சொல்கிறது, +2 +4 +6 எல்லாம் காமனாக இருக்குது. 3க்கு அப்புறம் 2 ப்ளஸ் பண்ணுறாங்க, இங்கே 2 ப்ளஸ் பண்ணி கரெக்டாக இருக்குது. 1க்கு அப்புறம் 3 5 கரெக்டாக இருக்குது. 4க்கு அப்புறம் 6 8 கரெக்டாக தான் இருக்குது. பட் என்னென்னா நம்பர் எதனா சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள். பிக்கு 1 தான் போட்டிருக்காங்க, ஆக்சுவலி 2 போடணும். அப்போது கண்டிப்பாக இந்த 4th ஆப்ஷன் தான், சாரி 3rd ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். ஓகே, நவ் வி கேன் சால்வ் த 21st கொஸ்டின், விச் குரூப் டஸ் நாட் ஃபாலோ த சேம் பேட்டர்ன். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? நீங்களே பாருங்கள், இது 2 நம்பர், ஃபஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3rd நம்பர் கிடைக்குது. 16 24 சாரி 40 வந்திருக்கு. அதேமாதிரி இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், 21 ஒரு 35 56 வந்திருக்கு. அதேமாதிரி இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 30 வரணும், பட் இங்கே 40 வந்திருக்கு. அப்போ இதுதான் தப்பாக இருக்க முடியும், விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 2020 செகண்ட் கொஸ்டின். இன்ட்ரோடியூசிங் எ கேர்ள் எ மேன் சேஸ். ஓகேங்களா, மேன் தான் சொல்கிறாரு. ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மை, அதாவது மேனோட ஒய்ஃப் இருக்காங்க, ஒய்ஃப்ஸு பிரதர் இருக்காங்க, பிரதரோட டாட்டர் யார், அந்த கேர்ள். ஓகேங்களா, டாட்டர் தான், ஷீ இஸ் த கேர்ள். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, ஹவு த கேர்ள் இஸ் ரிலேட்டட் டு த மேன். நீங்களே பாருங்கள், என்னவா இருக்க முடியும், ஃபைட்டர்ஸு கண்டிப்பாக நீஸாக தானே இருக்க முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒய்ஃபோட பிரதரோட டாட்டர் தானே, ஸோ நீஸ் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2 சாரி 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகே, நவ் வி கேன் சால்வ் த 23rd கொஸ்டின். எங்கேப்பா ஈக்குவேஷன், டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் வந்துருங்க. ஃபஸ்ட்டு இன்டு சிம்பிள் இருக்குது, இன்டு சிம்பிள்னா ஃபாதர், அப்போ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரதர். ஸோ கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர், சிம்பிள். இப்போ ஆர் வந்து அங்கிள், சாரி பி வந்து அங்கிள்னு சொல்கிறாங்க, ஆருக்கு பி வந்து ஃபாதர்ப்பா, தப்பு. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த விச் கொஷின், 24th கொஷின். லுக் அட் எ பாய், எ உமன் சேஸ், உமன் சொல்கிறாங்க, இஸ் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அதாவது உமனோட மதர் இருக்காங்க, அவங்களுடைய ஒன்லி சன்னா, அவங்களுடைய சன் இருக்காங்க, அந்த சன்னோட இஸ் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அப்போ அந்த சன்னோட சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மெத்தட் படி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும். அதாவது அந்த உமன் இருக்காங்களா, உமனுடைய மதரோட ஒன்லி சன்னோடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய். அதான் அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த பாய் வந்து அந்த உமனுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், என்ன ஃபைட்டர்ஸ் வரும், கண்டிப்பாக என்ன சொல்கிறது, கூட பிறந்தவங்களோட சைல்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நீஸு நெஃப்யூன்னு சொல்லுவோம். இது வந்து மேலு, அப்போ நெஃப்யூ தான் வரது சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, போன கொஸ்டின் மாதிரி தான், ரொம்ப ஈஸி தான், கஷ்டப்படுற மாதிரி இதில் எதுவும் இல்லைப்பா. ஸோ சைனை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், பண்ணிடலாமா? 8 ப்ளஸுக்கு மைனஸ் போடுறோம் 6, தென் மைனஸுக்கு என்ன போடுறோம், டிவைடு, அண்டு இன்ட்டு சிம்பிள் இருக்குது, இன்ட்டுக்கு என்ன போடுறோம், ப்ளஸ் போடுறோமா, +3, தென்னு கடைசியாக டிவைட் சிம்பிள் இருக்குது, டிவைடுக்கு இன்ட்டு 2. ஸோ இது கேன்சல் பண்ணால் 3 இருக்குது, டிஃப்ரென்ஸ் எடுங்க, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5 வருது, இது மல்டிப்ளை பண்ணால் 6 இருக்குது. ஸோ ரெடிச்சு ஆட் பண்ணால் 11 வருது. 11 வந்திருக்கா, வந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா. ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், நாட் 7th ஆப்ஷன். ஓகே, லீவ் இட். எண்ட் ஆஃப் த டே நமக்கு 11 ஆன்சர் கிடச்சிருச்சு. சூப்பர். நீங்கள் 25க்கு எவ்வளோ எடுத்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், அண்ட் எவ்வளோ குயிக்காக உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக வீடியோஸ் வரும், சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் ரீசனிங்கில். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு ஒருத்தான கொஷின்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.